ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் நம்ம தளபதி விஜய்க்கு விசில் சின்னதுக்கு டிவிக்கு கட்சி ஓட்டு போட தயாரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நாள் நம்ம பழி சொற்கள் அவதூறுகள் எல்லாம் தாண்டி வெயில் பார்க்காம மக்களும் சரி விஜய் அண்ணனும் சரி கேம்பெயின்ஸ் எல்லாம் முடிச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இன்னும் ஒரு நாள் எலெக்ஷனு. ஏன் இதை சொல்றேன்னா, எலெக்ஷன் அப்போ பூத்துக்கு போகும்போது சத்தம் இல்லாம போயிட்டு மனசுல நினைங்க, இத்தனை வருஷம் நல்ல நல்லது கெட்டது, இனி ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வரப்போற நல்லது கெட்டதெல்லாம் யோசிச்சு எப்பவுமே ஒரு தலைவர் நம்மள ஆட்சி செய்யணும்னா அதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். யார் நம்மள ஆளணும்னு அவங்க நம்மள முடிவு பண்ணக்கூடாது. சோ யோசிச்சு சிந்திச்சு வாக்களிச்சுட்டு இருக்கிற இடம் தெரியாம இருக்க மாதிரி வந்துருங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒப்போசிஷன்ஸ் பார்ட்டி எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க இஷ்யூஸ் கிரியேட் பண்றதுக்கு. சோ இவ்வளவு தூரம் தாண்டிட்டோம். இவ்வளவு தூரம் போராடின எதையும் வேஸ்ட் பண்ணிடாம சைலண்டா போயிட்டு சைலண்டா ஓட் பண்ணிட்டு வந்துடலாம். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இன்ஸ்டால வந்து ட்ரெஸ் கோட் சீக்ரெட் மிஷன் சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்க ஹாப்பியா இருக்கு. எனக்கு என்ன பயம்னா, நம்ம எவ்வளவு கரெக்டா இருந்தாலும் தட் ஆப்போசிஷன் பார்ட்டி இந்த சேம் ட்ரெஸ் வியர் பண்ணி ஏதாவது இஷ்யூ கிரியேட் பண்ணி நம்ம நேம் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது டிவிக்கு தொண்டர்கள் அப்படின்னு. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ஓட் பண்ணிட்டு ஹாப்பியா சேஃபா வீட்டுக்கு வாங்க. இந்த மெசேஜை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் கொஞ்சம் துருன்னு இருப்பாங்களோ, ஏன்னா இவ்வளவு தூரம் இந்த கிணத்தை தாண்டிட்டோன்னு ஒரு நாள் 2 நாள் தான். அதுக்கு முன்னாடி எந்த ப்ராப்ளம்ஸும் கிரியேட் ஆகிடக்கூடாது. ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு மனசுல தோணிட்டே இருந்த ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மெசேஜை கன்வே பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ, பாய்.